திருப்பத்தூரில் இந்த போக்குவரத்தில் இருக்கக்கூடிய நீண்ட கால ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்போ மதுரையிலேருந்து நாங்கள் திருப்பத்தூர் வர்றோம் அப்படின்னா, இங்கே மதுரை பஸ் ஸ்டாண்டிலே பார்க்கும்போது யாரும் உள்ளே ஏறாதீங்க, ஃபஸ்ட்டு வந்து காரைக்குடி போகிறவங்க ஏறிக்கட்டும், அல்லது தேவக்கோட்டையில் போகிறவங்க ஏறி உட்காந்துரட்டும், அதுக்கப்புறம் இடம் இருந்தாலுமே சரி, இல்லைன்னா நின்றுக்கிட்டு வர்ற மாதிரி அப்படி ஒரு விஷயம் வந்து வருது. அல்லது ஏறி உட்காந்துருந்தவங்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மதுரையில் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே ஏறி உட்காந்தவங்களாம் அவங்க சீட்டை எந்திரிச்சு நிற்க சொல்லிட்டு காரைக்குடிக்கு டிக்கெட் எடுத்தவங்க தேவக்கோட்டைக்கு டிக்கெட் எடுத்து உட்காருங்கன்னு சொல்கிறாங்க. இது பெரிய ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்குது. பல முறை திருப்பத்தூரில் போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு. எவ்வளோ, அதாவது இந்த திருப்பத்தூரை பொறுத்தளவில் அந்த காலகட்டத்திலேருந்து ஒரு விஐபி தொகுதி, எத்தனையோ பேரை ஏற்றி விட்ட ஊர் இந்த திருப்பத்தூர். ஆனால் எங்களை மதுரையில் பஸ்ஸில் ஏற்ற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவங்களுக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் இங்கே உள்ள மக்கள் கடுமையாக கொதிச்சு போயிருக்காங்க. பல முறை பஸ் மறியல் வந்து பண்ணப்பட்டது. இதற்கு வந்து அப்படி என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரே ரூட்டு தான். இப்போ மதுரை இருக்குது, மதுரையிலேருந்து எங்கள் திருப்பத்தூர் வழியாக தான் போகிறாங்க. அதாவது தமிழகத்திலே திருப்பத்தூர் மிக மிக முக்கியமான ஊர். எப்படின்னா, நைட்டு எத்தனை மணி ஆனாலும் இங்கே இருந்து திருப்பத்தூரிலிருந்து எந்த ஊருக்கு வேணாலும் பஸ் இருக்கும். இதே இது வசதி சிவகங்கையில் இருக்கானா? இல்லை. இந்த திருப்பத்தூர் ஜங்ஷன் மெயின். அதனால தான் நாங்கள் ரயில்வே ஜங்ஷன் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். திருப்பத்தூர் முக்கியமான ஜங்ஷன். இங்கே இருந்து இப்போ எங்கே வேணாலும் போக முடியும். பஸ் வசதி எப்போவுமே இருக்குது. அப்படி பஸ் வசதி, இவ்வளவு வசதியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த திருப்பத்தூரில், அப்போ அங்கே மதுரையிலேருந்து வரும் பொழுது திருப்பத்தூர் டிக்கெட்டை ஏற்ற மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம். ஆனால் இந்த வழியாக தான் போகிறாங்க. இது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறத தயவு செய்து இந்த அரசு வந்து இதை பார்த்து வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதோட இன்னொரு முக்கியமானது, போக்குவரத்து நிறுவனம் ஒன்று யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், எதுக்காக நீங்கள் வந்து திருப்பத்தூர் டிக்கெட் போட மாட்டேன்னு சொல்கிறீங்க? முக்கியமாக நம்ம யோசிச்சு பார்ப்போமே. அதை வந்து நல்லா யோசிக்கணும். கண்டக்டர் பிரச்சனையா இல்லை நிறுவன பிரச்சனையானு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். எப்படின்னா, அங்கேருந்து வர்றாரு, வந்து அங்கே காரைக்குடினா ஒத்த டிக்கெட்டு போட்டோன்னா அவர் வேலை முடிஞ்சு ஈஸியாக முடிஞ்சுன்னு நினைக்கிறாரு. திருப்பத்தூர்னு போட்டால் திருப்பத்தூரில் ஒரு இறங்குறவருக்கு ஒரு டிக்கெட்டு, அப்புறம் திருப்பத்தூரில் நிச்சயமாக ஏறிடுவாங்க. எங்கள் ஆள் வந்து திருப்பத்தூர்லேருந்து காரைக்குடிக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்காங்க, இன்னொரு டிக்கெட்டு போடணும். இப்படி ரெண்டு வேலையை அமைதுன்னு கண்டக்டர் யோசிச்சாருன்னா எவ்வளோ பெரிய தப்பு. அப்புறம் என்ன தவிர அரசு ஊழியர் எல்லாம் முதல்ல பணி செய்கிறதுக்காக தானே இருக்கார், மக்கள் பணி செய்கிறதுக்கான இருக்கிறாரு. அதனால் அதை சிந்திச்சு பார்த்து, கண்டக்டர் மேலே மிஸ்டேக்கா, டிரைவர் மேலே மிஸ்டேக்கா, அல்லது அந்த நிறுவனமே அங்கே சொல்லி அனுப்புகிறாலே அவங்க மிஸ்டேக்கா? ஏன்னா எல்லாருமே ஒரே டிக்கெட் தானே எடுக்கிறோம். மதுரையில் வர்றது என்ன டிக்கெட் எடுக்கிறோமோ அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு வந்துடுறோம். அதை திருப்பத்தூரில் நிற்காமல் போகுதுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய மிஸ்டேக்கு. திருப்பத்தூரில் மிகப்பெரிய ஒரு அறப்போராட்டமே தொடர்ந்து நடத்தும். இனி வித்தியாசமான போராட்டங்கள் இருக்கும் என்பதையும் நான் அந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். சரி, நான் இன்னொன்று கேட்குறேன், இதுக்கு வேற ஒரு தீர்வு அரசு சார்பாக சொல்கிறீங்களா? நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா, முக்கியமான விஷயம், திருப்பத்தூரில் இருந்து நாங்கள் வந்து என்னென்னா, திருப்பத்தூர்லேருந்து காரைக்குடிக்கு போகிறோம். நல்லா கேட்டுக்கங்க, அந்த காலகட்டத்திலேருந்து திருப்பத்தூர்லேருந்து காரைக்குடியில் தான் அதிகமாக வணிகர் போய்கிட்டே இருக்காங்க இப்போ வர. அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு காரைக்குடி போகிறாங்க, வேறு பொருட்கள் எடுக்கிறதுக்கு காரைக்குடி போகிறாங்க. காரைக்குடியை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது திருப்பத்தூர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூர் வந்து மதுரையில் போய் முக்கிய பொருள் எடுத்துகிட்டு வராங்க. வியாபாரிகள் இந்த ஹோல்சேலுக்கு அந்த இதுக்காக பொருள் எடுத்துகிட்டு வந்து மதுரைக்கு போகிறாங்க. திருப்பத்தூர்லேருந்து அதிகமாக போகிறவங்களும் மதுரைக்கு போய் மதுரை வாழ வச்சுக்கிட்டு இருக்குது நாங்கள், காரைக்குடியே வாழ வச்சுக்கிட்டு இருக்குது நாங்கள். அப்போ நாங்கள் மட்டும் வாழக்கூடாதா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. அங்கே உள்ளவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு. மதுரையில் நாங்கள் ஏறி அங்கே உட்காரும் பொழுது காரைக்குடியை சார்ந்தவர்கள், தேவக்கோட்டையை சார்ந்தவர்கள் அவங்களே எந்திரிச்சு கேள்வி கேட்கணும். அவங்க திருப்பத்தூர்காரர் உட்காந்துருக்காருல, அவரே உட்காரட்டும். கரெக்டாக திருப்பத்தூர் வர போய் அதுக்கப்புறம் அவங்கள இறக்கி விட்டு அதுக்கப்புறம் போகணும். மக்கள் வந்து புரிஞ்சு கொள்ளணும். இது ஒரு முக்கியமான விஷயமா நான் கருதுகிறேன். ரெண்டாவது ஒன்று, அரசு சார்பாக இந்த பிரச்சனைக்கு வந்து மக்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன பண்ணிடணும்? காரைக்குடியிலேருந்து மதுரை விட்டு காரைக்குடி போகிறனால எந்த பிரச்சனை வருது? திருப்பத்தூரில் இருந்தே பஸ்ஸை விடுங்க. திருப்பத்தூரில் இருந்து மதுரைக்கு பஸ் போகணும், திருப்பத்தூரில் இருந்து காரைக்குடிக்கு பஸ் போகணும். அப்போ என்ன ஆகும்? தன்னால் மதுரையிலேருந்து வர்றதுக்கு திருப்பத்தூரில் தான் நிறுத்தி ஆகணும். இது ஒன்று தான் தீர்வாக இருக்க முடியுமே தவிர, இல்லைனா பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். பல முறை பஸ் மறியெல்லாம் நடத்தி பார்த்தாச்சு எல்லாமே. அதனால் இப்போ சொன்ன அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும்படி நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.